நண்பர்களே, மதுரையில மேலூர்ல எஃப்கியூஎல் அப்படின்ற ஒரு ஆப் மூலமா 50,000 ரூபாய் பணத்தை போட்டா ஒரே மாசத்துல 1,00,000 ரூபாய் தருவேன் அப்படின்றத நம்பி ஊர் மக்கள் எல்லாம் பணத்தை போட்டு இப்ப நாசமாயி உட்காந்துருக்காங்க. அது எப்படா ஒரு 50,000 ரூபாய் போட்டா ஒரே மாசத்துல எப்படா 1,00,000 ரூபாய் கொடுப்பாங்கன்ற அறிவே வேண்டாமா? சரி, என்ன பண்றது? அவன் அவன் மண்டைய கலவுறது அந்த மாதிரிதான். இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு பதிவு போட்டிருக்கேன். நம்ம கிருஷ்ணகிரிலையும் அதே மாதிரி நடக்குது. நிறைய பேர்ல இந்த எம்எல்எம் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க குறி வைக்கிறது அனைத்துமே பள்ளியில 12வது படிக்கக்கூடிய மாணவர்களும், பாலிடெக்னிக் மாணவர்கள், கல்லூரியில படிச்சு முடிச்சுட்டு வெளிக்கூடிய மாணவர்கள் தான். 17,000 ரூபாய் கட்டுங்க, 18,000 ரூபாய் கட்டுங்க, ட்ரீ மாதிரி வரும், பிரான்ச் மாதிரி வரும், இந்த மாதிரியான மோசடி இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. நானும் பர்சனலாவே ஒரு பையன்கிட்ட பேசினேன். இந்த பையனுக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் அந்த பையனுக்கு புரிய மாட்டேங்குது. அவன் ஒருத்தரை மீட் பண்ண வைக்கிறாங்களாம். அந்த மீட் பண்ண வர்றவரு நாம அவருக்கு 2,000 ரூபாய் பணம் கட்டினாதான் அவர் மீட்டே பண்ண முடியுமா? அப்பேற்பட்ட புடுங்காளியும் அவரு. ஆப்பிரிக்காவுக்கு போறேன், அமெரிக்காவுக்கு போறேன், கார் வாங்கிட்டேன், பைக் வாங்கிட்டேன், சின்ன சின்ன பசங்க மனசுல எல்லாம் இந்த மாதிரி விஷத்தை விதைச்சு பணத்தை திருடிட்டு இருக்காங்க. உஷாரா இருங்க. நம்ம ஊர் மக்களும் உஷாரா இருங்க. இந்த மாதிரி இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், யாரையும் விசாரிக்காம தன்னிச்சையா பணத்தை கட்டாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மறக்காம இது எல்லாருக்கும் பகிருங்க. எல்லா